கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 3 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, பெண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளலாமா, பெண்கள் ஒரு ஜனாசாவை பின்துயர்ந்து செல்லலாமா, பெண்கள் கபர் ஜியாரத்துக்கு போகலாமா, இந்த 3 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த 3க்குமான பதிலை நான் உங்களுக்கு சொல்றேன், பார்த்துக்கோங்க. முதலாவது, பெண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால், பெண்கள் விரும்பினால் தாராளமாக ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளலாம். ஏன்? ஜனாசா தொழுகை விடயத்தில் பெண்களுக்கு ஆண்களை விட எந்த வித்தியாசமான சட்டத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லல. பொது அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் பெண்கள் விரும்பினால் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளலாம். அது பள்ளியில் தொழுவிச்சாலும் சரி, வீட்டில் தொழுவிச்சாலும் சரி. சில ஊரில் சில பள்ளிகளில் பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தால் அந்த பெண்கள் ஆசைப்பட்டா வீட்டில் ஜனாசா தொழுகையை தொழுவிச்சு பெண்களும் விரும்பினால் என்ன செய்யலாம், கலந்து கொள்ளலாம். இதையும் விளங்க. எப்படி? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுக்கு பின்னால முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், எப்படி ஒரு ஜனாசாவை கொண்டு போறாங்க. இந்த செய்தியை சொல்றது யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க சொல்றாங்க, ஒரு ஜனாசாவை சுமந்து கொண்டு போறாங்க தோழர்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா நாய் சொல்றாங்க, அந்த ஜனாசா யார்? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசா, அதை கொண்டு வந்து பள்ளியில வைங்கன்றாங்க. ஜனாசா மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துல தானே மையவாடி. அப்ப ஜனாசாவை தூக்கிக்கிட்டு போறாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, அந்த ஜனாசாவை கொண்டு பள்ளியில வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுதோ கொண்டு வைக்கிறாங்க. எதுக்கு கொண்டு வைக்க சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் தொழுவதற்காக தொழுகிறாங்க. ரசூலோட மனைவிமாரெல்லாம் பள்ளி உள்ளுக்கு வச்சு அந்த ஜனாசாவுக்கு தொழுகிறாங்க. மக்கள் என்ன பண்றாங்க? இன்கார் பண்றாங்க. என்னடா இது, பெண்கள் தொழுகிறாங்களே, பள்ளியில தொழுகிறாங்களே என்ற மாதிரி பேசிக்கல்றாங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? 2 விஷயம். ஒன்று பெண்கள் தொழுதது, 2வது பள்ளியில தொழுதது. முரண்பாடுன்னு கதைக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காதுல இது விழுந்த உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க? மா அஸ்ரா மா நசியன் நாஸ், மனிதர்கள் இவ்வளவு அவசரமா மறந்துட்டாங்களே, ஆச்சரியமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மா ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் இப்னி பைதா இல்லா ஃபில் மஸ்ஜித். சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதுல தான் தொழுவிச்சாங்க. இந்த சுன்னாவை அவசரமா மறந்துட்டாங்களேன்னு ஆயிஷா நாயகி அட்வைஸ் பண்ணினாங்க. எனவே பெண்களுக்கு தாராளமா என்ன செய்யலாம், ஜனாசா தொழுகை தொழலாம்ன்றதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முஸ்லிமில் வரக்கூடிய இந்த செய்தி பலமான ஆதாரம். எனவே பள்ளியில அனுமதி இருக்கும்னா பெண்களுக்கு என்ன செய்யலாம், பள்ளிக்கு வந்து ஒழுக்கமா வந்து தொழுதுட்டு போல. இன்றைக்கு எந்த அளவுக்கு நடக்குது? ரமலான் காலம் வந்தா இரவு தொழுகைக்கு என்ன செய்யறாங்க, கூட்டம் கூட்டமா போறாங்க. இரவு தொழுகைக்கு ரசூல் எப்பயாவது பெண்கள் எடுத்தாங்களா? இல்ல. ஆனா ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, நாங்க இஷா தொழுகைக்கு வந்தோம், சுபஹ் தொழுகைக்கு வந்தோம்ன்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெண்கள் பள்ளிக்கு வரது விருப்பம் இல்லை, ஆனாலும் நாம் பள்ளிக்கு போக வேண்டாங்க. சில பேர் வந்து கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி கிட்ட, உங்களோட கணவர் உமர் அவர்களுக்கு பெண்கள் பள்ளிக்கு வரது விருப்பம் இல்லையே, நீங்க ஏன் வாரீங்கன்னு கேட்கக்குள்ள சொன்னாங்க, என்னுடைய கணவர் உமர் அவர்கள் என்னை தடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிதான் கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் பள்ளிக்கு வர அனுமதி கேட்டால் ஆண்களே நீங்கள் தடுக்காதீங்கன்றாங்க. எனவேதான் நான் வரும் பொழுது என்னுடைய கணவர் உமர் என்னை தடுப்பதில்லைன்றாங்க. ஃபர்துக்கு வந்தாங்க, சுபஹுக்கு வந்தாங்க, இஷாவுக்கு வந்தாங்க. ஆனா எங்கட சமூகத்துக்கு இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. ஆனா ரமலான் காலம் வந்தா இரவு தொழுகைக்கு கூட்டம் கூட்டமா வராங்க. ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை தொழுவாங்க, நான் குறுக்க படுத்துக்கிட்டு இருப்பேன். சொல்லுவாங்களா இல்லையா? இரவு தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் என்னை எழுப்ப மாட்டாங்க, வித்ருக்கு தான் என்னை எழுப்பிடுவாங்கன்றாங்க. கடைசி 10 வந்தா எழுப்பிடுவான்டாங்க. எனவே எது ரசூலுல்லாஹ் வலியுறுத்தலையோ அதுல தாராளமா என்ன செய்யறோம், ஆர்வம் மூட்டி கொண்டிருக்கிறோம். எதுக்கு இடம் பாடிக்கோ அதுக்கு இடம் கொடுக்கல. எனவே பெண்கள் விளங்குங்க, நீங்க உங்களோட வாப்பட மையத்து, உங்களோட உம்மட மையத்து, உங்களோட நான தம்பியில மையத்து, நீங்க ஆசைப்படுறீங்க ஜனாசா தொழணும்னா பள்ளிக்கும் வந்து தொழலாம். பள்ளியில அனுமதி இல்லாண்டு வச்சா அதுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு செய்யறதை செஞ்சு கொள்ளட்டும். நீங்க விரும்பினா ஆண்கள் என்ன செய்யணும், பெண்களுக்கு வீட்டில் தொழுவதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுக்க வேண்டும். உடனே ஒரு கேள்வி வரும்,
ஒரு ஜனாசாக்கு 2 தடவை தொழலாமான்னு நல்லா பாருங்க. ஜனாசாவை அடக்கம் செய்யத்தான் கொண்டு போறாங்க, அப்ப தொழுவிச்சுட்டு தான் கொண்டு போறாங்க. அதைத்தான் என்ன செஞ்சாங்க, கொண்டு பள்ளிகளுக்கு வைங்க, பெண்கள் நாங்க தொழணும்னு தொழுதாங்க. 2 தடவை தொழுதாங்களா இல்லையா? எனவே தாராளமா 2 தடவை தொழுவிக்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல, நான் முன்னுக்கு விளங்கப்படுத்திய செய்தியை மறந்துட்டேன், நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பள்ளியை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அந்த பொம்புல மௌத்தா போனா எனக்கு சொல்லிருங்க அப்படின்றாங்க. இரவையில மௌத்தா போனாங்க. ரசூலுல்லாஹ் தூங்கி இருந்தாங்க, எழுப்புறத கஷ்டமாக்குறது இரவோட தொழுகை நடத்தி அடக்கி போட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சாங்க, அந்த கபர் அடியில போய் அந்த பெண்மணிக்காக ஜனாசா தொழுதாங்க. எனவே உங்களுக்கு உங்களோட குடும்ப உறவுகள், உங்களோட சொந்த பந்தங்கள் யாருக்காவது ஜனாசா தொழ தவறிட்டா உங்களுக்குள்ள உண்டு என்ன தெரியுமா, காயிபு ஜனாசா தொழுகிறது அல்ல, எது பொடி இல்லாம தொழுகிறது அல்ல, கபருக்கிட்ட போய் தொழுங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. எனவே நீங்க வெளிநாட்டிலிருந்து வாரீங்க, வாப்பா மௌத்த அடக்கி முடிஞ்சு உங்களுக்கு ஆசையாக்கி வாப்பாக்கு தொழணும்னு என்ன செய்யலாம், கபருக்கிட்ட போய் என்ன செய்யலாம், உங்களுக்கு ஜனாசா தொழுகையை தொழலாம். உஹதுல மௌத்தா போன சஹாபாக்களுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, மையவாடியில போய் ஜனாசா தொழுகை தொழுது இருக்கிறாங்க. எனவே நல்லா விளங்க, நான் இந்த ஆரம்பத்தில் சொல்லியிருக்கணும், இதுல காயிபு ஜனாசால ரசூலுல்லாஹ் பொடி இல்லாமல் தொழுவித்தது யாருக்கு மட்டும்தான், தொழுவிக்கப்படாமல் இருந்த நஜாஷி மன்னருக்கு தொழுவிச்சாங்க. யாரோ ஒரு சமூகம் தொழுவிச்ச யாருக்கும் ரசூலுல்லாஹ் தொழல. அப்படி தொழுகிற சந்தர்ப்பம் வந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கபருக்கிட்ட போய் தொழுது இருக்கிறாங்க. ஒரு ஜனாசாவை தொழுவிச்சு அடக்கம் செஞ்சிட்டாங்க. உங்களுக்கு தொழணும்னு ஆசையாக இருந்தால் என்ன செய்யலாம், கபரடியில போய் உங்களுக்கு தொழலாம்ன்ற பாடத்தையும் இதுல இருந்து நாங்க. எனவே ஜனாசாவுக்கு 2 தடவை தொழுவிக்கிறது என்னவல்ல, பிழை அல்ல. பெண்களுக்கு வீட்டில் தொழுவிச்சோம், ஆண்களுக்கு பள்ளியில தொழுவிச்சோம், பிழை அல்ல. எனவே பெண்கள் தொழணும்னு ஆசைப்பட்டு பள்ளியில அனுமதி இருந்தா பள்ளியில வந்து தொழலாம். பள்ளியில அனுமதி இல்லைன்னா ஆண்கள் என்ன செய்யலாம், பெண்களை வீட்டில் வச்சு ஒரு ஆணை வச்சு என்ன செய்யலாம், ஜனாசா தொழுகையை பெண்களுக்கு தொழுவிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்து கொடுக்கலாம். இது தொழலாமா, பெண்கள் தாராளமாக தொழலாம். பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து வரலாமா, இது ஒரு கேள்வி. ஜனாசாவை தூக்கிக்கிட்டு போறாங்க, பெண்கள் பின்னுக்கு வரையலுமா அப்படின்னு கேட்டா நல்லா விளங்கிக்கங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க. எப்படி தடுத்தாங்க, உம்மு